4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தரக்கூட சம்பவம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னா, இஸ்லாமிய சேர்ந்த சகோதர சகோதரிகள் அவங்க ஃபேமிலியோட ட்ரிப் போயிருக்காங்க. எங்கே அப்படின்னா மகாராஷ்டிரா பூனே, அங்கே வந்து லோனாவாலா அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருக்காங்க. ஸோ அங்கே என்னாச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட அவங்க கேஷ் யூஸ்வல் நம்ம வாட்டர் ஃபால்ஸில் விளையாடுவோம் இல்லையா, ஸோ அப்படியே அவங்க விளையாட போகும்போது தண்ணி என்னாச்சு, நார்மலாக இருந்தது பார்த்தீங்கன்னா அது அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்களும் வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் தண்ணி அதிகமாக வந்ததுனால அவங்களால அந்த இடத்த விட்டு வர முடியல. ஸோ அதனால் என்னாச்சு அப்படின்னா அந்த ஃபேமிலியே அப்படியே தண்ணியோடய அடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா அந்த குழந்தைகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ கனவு இருந்திருக்கும். அந்த டைமில் வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் குளிச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருந்திருக்கும். அந்த பெரியவங்களுக்கும் அந்த பேரண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இடம் முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகலாம், இல்லை இதை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகிறோங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதோட முடிய போகுது அப்படின்னு. ஸோ அந்த வீடியோஸ் அது நியூஸை வந்து நம்ம ஆடியோ வாய்ஸில் கேட்டாவே ரொம்ப ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ அது வீடியோவில் பார்த்துட்டு அது ரொம்பவுமே ஒரு ஃபேமிலி இல்லையா, அது ரொம்பவுமே வருத்தமாயிருச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பி கேர்ஃபுல். யார் எங்கே வாட்டர் ஃபால்ஸ் குளிக்க போனாலும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. ஏன்னா எல்லாமே ஒரு செகண்டில் நடக்கிறது தான். இந்த நியூஸை பார்த்தோன்னே ரொம்பவுமே ஒரு ஃபேமிலி இல்லையா. ஸோ அதனால் ஏன்னா குடிகாரம் வந்து குடிச்சிட்டு போகிறான்னா அது வேறு, அவன் வந்து ஒரு இது இல்லாமல் இருக்கிறான்னு அர்த்தம். ஸோ இவங்க நடந்ததை பார்த்து ரொம்பவுமே ஒரு வருத்தமாயிடுச்சுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக இருங்க, எங்கே போனாலும் பி சேஃப்.